தனியாக வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. ஐயோ, இங்கே மணி இப்போ வந்து ஒரு 1:30. அதான் நம்ம ஹோட்டலு. அங்கே போகிறதுக்குள்ள போயிட்டு போகலாமே அப்படின்னா. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்நேரத்துக்கு இங்கே எவ்வளோ பேர் வெளியே நடந்து போகிறாங்க, அவ்வளோ சேஃபாக இருக்குது. ஒரு மாதிரி இன்னமும் டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. இப்போ லைட் போட்டால் நிற்கிறாங்க. நடக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, அது மாதிரி இந்த விஷயங்களை சேர்த்து நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் சாரி நர்மதா, நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக எடுக்கிறேங்க. ஆல் குட். ஆனால் எப்படி போயிட்டுருக்கு தமிழ்நாடு சுச்சுவேஷனில்? எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? ஓகே. எப் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, நான் வந்து இப்போ ஜப்பானில் ஒசாக்காவில் இருக்கேன். ஜப்பானில் வந்து ஒசாக்கான்னு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு 50வது ஃப்ளோரில் தான் நம்ம இருக்கோம். லைக் ஒரு 2 கிலோமீட்டர் நடப்போம். நடக்கிறது நல்லா இருக்குங்க. ஓகே, பாருங்க 1 மணிக்கு தம்பி போய் எப்படி போய்கிட்டு இருக்கா? ஓ, இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. உண்மையிலே நல்லா இருக்கு. இன்னைக்கு ஹேர் கட்டா? ஆக்சுவலி ஹேர் கட் பண்ணலாம் தான் நினைச்சேன். அவன் தாடி பண்றப்பே கொஞ்சம் சொதப்பிட்டானா, அதனால கொஞ்சம் பயமாயிருச்சு. சர்ச்சுக்கு போய் என்னாச்சும் அப்படின்னா, இது ஃபுல்லாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊரில் போய் படிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, சரி, ஹாப்பி. பாப்போம், யாரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. Turn left. ஹாய் ஹரி. டாக்டர் மணிமேகலை. ஹாய் அக்ஷோ. ஹாய் அண்ணா, எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? நான் கவனிக்கவே இல்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரேண்டமா கொடுத்தேன், நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஐ திங்க் திருச்செங்கோடுல பார்த்தோம்ல நம்ம. ஆமா ஆமா ஆமாண்ணா, ஆமாண்ணா. காலேஜ்க்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இருந்தா, 3 இயர்ஸ் முன்னாடி இருந்தா. இல்லண்ணா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வந்தீங்க. அப்பனா இப்ப 3 வருஷம் ஆச்சுடா. 3 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா. ஆல் குட். என்னண்ணா? ஆல் குடா? ஆல் குட்ண்ணா. நீங்க எப்படி? எல்லாம் ஃபைனா? ஆல் குட்ரா, சூப்பரா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் சூப்பரா பண்ணிருந்தீங்க, நான் அப்பயே விஷ் பண்ணிருந்தேன். நன்றி நன்றி நன்றி. நான் இங்க வந்திருக்கேனா, நான் இங்க பாத்துட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். ஓகே? ஃபைன் ஃபைன்ண்ணா. ஓகே, ஓகே, பை பை பை. தேங்க் யூ அக்செப்ட் பண்ணதுக்கு. பை, அப்புறம் பார்க்கலாம். வேற யார் அக்செப்ட் பண்ணலாம்? காரக்குடி இளவரசி இல்லைங்க ப்ரோ, லைனா யாராவது கொடுத்துருக்காங்க. அஜித் ப்ரோ வந்து வரமாட்டேங்கிறாரு. கார்த்திகா பாப்பா நடக்க ஒரு மாதிரி டிஸ்கா ஆகுதா, அதனால கன்ஃபார்ம் இருப்பேன். தன்யஸ்ரீ அபிஷியல் ஓவர் போவிலி. ஹாய் கிருத்திகா. கொடுத்தா யாரா இது பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்க. நான் அப்படியே வரிசையா கொடுத்துருவேன். ஆர்எக்ஸ் போட்டோ, தன்யஸ்ரீ ஒரு 4 பேருக்கு காண. ஏய் தம்பி, எப்படி இருக்க? ஹாய் அண்ணா. ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? யா, ஆல் குட்ண்ணா. உங்களுக்கு எப்படி போகுது? ஆல் குட். சூப்பர்ண்ணா. என்ன தமிழ்நாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்குங்க. நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா, வந்துடுறேன். சூப்பர்.
சீக்கிரம் வாங்க வந்து பாருங்க இங்க செம வைப்பு. ஓகே. இல்ல ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம். இங்க நான் சொல்ல இங்க ஒரு போகுது. இங்க பாருங்களேன், சிக்னல் போட்டு நானும் அங்கதான் போனோம். சிக்னல்ல நிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ல நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்குல்ல, அதோட சேர்ந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர் வர கிடையாது, இவர் வர கிடையாது. ஓகே, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பேட்டரி போயிடுச்சு. ஓகே தம்பி, பாய் பாய். நம்ம ரெண்டு பேருக்கும் பாய்ண்ணா. அங்க இருந்து தமிழ்நாடு பத்தி யோசிக்கிறீங்க. ஏங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாடு பத்தி தாங்க யோசிக்கணும். என்னங்க இது, ரம்யா ஜோ சிஸ்டர் மேரேஜ் விஷ் பண்ணீங்களா? இன்னும் இல்லையே, என்ன டைம் இருக்கே. நல்லா இருக்கேன் ஆல் குட். அது தெரியல, நான் இங்க வந்த சீரீஸ் வந்து மேபி இந்த ஜப்பான் சீரீஸ் மாதிரி ஒரு சீரீஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹாய் கிருத்திகா. மலேசியா இந்த மந்த் வரேங்க. இந்த மந்த் ஐ வில் கமிங் டு மலேசியா. இந்த வீக்கெண்ட் நான் டிரான்சிட் வந்து ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா மேபி வந்தாலும் வருவேன்னு நினைக்கிறேன். யாரா ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, இஃப் பாசிபிள் நம்ம கேட்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே பாய். வேற யாராவது லைவ் வராங்களா?